காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட வாழ்க்கை என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டாய். ஆனால் யுத்தம் என்னுடையது, உனக்கு சமாதானம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை மறந்து விடுகிறாய். செங்கடலை தாண்டியவுடன் வனாந்தரம்தானே, தண்ணீர் இல்லை. தண்ணீர் கிடைத்தாலும் அது கசப்பானது தானே. மகனே, மகளே, ஏலிம் நீரூற்றண்டை உன்னை நடத்துவேன், கலங்கிவிடாதே. என் திட்டங்கள் நிறைவேறும். நீ வெற்றியின் புதிய பூமியில் நடப்பாய். ஆழமான குழிக்குள் போடப்பட்டதை போன்று உணர்கிறாய். உன்னை தூக்கி எடுப்பவராக உன் அண்டை நிற்கிறேன். உன் கண்ணீரை துடைப்பேன். ஒரு பெரிய படகில் ஒருவிதமான வழி நடத்துதலில் இன்றி பிரயாணம் செய்வது போன்று உணர்கிறாய். உன்னை பாதுகாக்கவும் உனக்கு உதவி செய்யவும் ஏராளமான தேவ தூதர்கள் உண்டு. நீ தனித்தவனோ தனித்தவளோ அல்ல. இரவும் பகலும் என் செட்டைகளின் நிழலிலே உன்னை மறைத்து காப்பேன். உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பேன். என் கரங்களால் உன்னை மூடி கண்மலை வெடிப்பில் மறைப்பேன். உனக்கு தீங்கு செய்ய ஒருவராலும் கூடாது. ஆதார வசனம்: உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். யாத்திராகமம் 33:17.